தேனி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேனி தொகுதிக்கென பிரத்யேகமான வாக்குறுதி அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்து தேனி தொகுதிக்கான பிரத்யேக வாக்குறுதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. நமது முல்லை பெரியார் அணை மற்றும் கண்ணகி கோட்டை விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையோடு விவசாயிகளின் நலனும் பாதுகாக்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம், ஐஐடி பயிற்சி நிறுவனம், PM ஸ்ரீ மற்றும் நவோதயா பள்ளிகள், சோழவந்தான் மற்றும் கடமலை மயிலையில் புதிய அரசு கலை கல்லூரிகள் என தேனி மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்காக, தேனி நாடாளுமன்ற தொகுதியின் கல்வி வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டுவர பணியாற்றுவோம். நிதி ஒதுக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னரும் நீண்ட காலமாக செயல்பாட்டிற்கு வராமல் இருக்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திண்டுக்கல் சபரிமலை வரையிலான ரயில் பாதை, சென்னை போடிக்கு தினசரி ரயில் சேவை, உசிலம்பட்டி புறவழிச்சாலை என போக்குவரத்தை மேம்படுத்த பல்வேறு வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவியோடு வைகை அணை முறையாக தூர்வாரப்படுவதோடு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். 1984 அப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் MGR அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டிப்பட்டி, தெப்பப்பட்டி, திப்பரவு அணை திட்டத்தை செயல்படுத்த மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மத்திய மாநில அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வசதிக்காக பயிற்சி வகுப்புகள் மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதியுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தரப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேவைக்கேற்ப புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் தெருவிளக்குகள், மயான வசதிகள், பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தி தரப்படும். இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் வசதிக்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து வசதிகளும் அடங்கிய விளையாட்டு மைதானங்கள் மற்றும் அனைத்து ஊராட்சிகளிலும் உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்படும். நமது உலக புகழ்பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியுடன் கூடிய புதிய அரங்கம், நீண்ட காலமாக குடமுழுக்கு நடத்தப்படாமல் இருக்கும் கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கண்ணகி கோட்டம், வைகை அணை பூங்கா, சோத்துப்பாறை, மஞ்சளாறு, கும்பக்கரை, தேக்கடி, மேகமலை, சின்ன சுருளி என தேனியின் முக்கியமான இடங்கள் மேம்படுத்தப்பட்டு சிறந்த சுற்றுலா தலங்களாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை தேனி நாடாளுமன்ற தொகுதியையும் மக்களையும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.